Assalamu alaikum and good evening, students. சரி, நம்ம போன கிளாஸ்ல அதாவது எலக்ட்ரானிக் மாடல் பேப்பர் பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர் டிஸ்கஷன்ல முதல் கேள்வி ஒரு கேள்வி பார்த்துருந்தோம். ஸோ அந்த கேள்வியை போன வீக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்குரிய ரெக்கார்டும் நான் குரூப்ல போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்காத பிள்ளைகள் இந்த கிளாஸ் முடிவில் அதை பார்த்து கொள்ளுங்க. அதே போல அந்த பேப்பர்ல பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் அதுல ரெண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல ரெண்டாவது கேள்வி ஒரு டிரான்சிஸ்டர் கேள்வி ஒன்று சந்திக்காங்க. இந்த டிரான்சிஸ்டர் கேள்வி கேள்வி இருக்கு. இது வந்துட்டு ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. ஸோ இந்த கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இப்படி ஒரு சந்திக்காங்க. முதலாவது நாம் என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் இப்படி தார டைம்ல அது என்ன பயசின்னு சொல்லி அடையாளம் காணும். அது என்ன கோடல்ல என்னோட கேள்வி தந்திருக்காங்க சொல்லி என்ன செய்யணும் அதை அடையாளப்படுத்தி கொள்ளணும். ஸோ இந்த கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள் இதுல சொல்றாங்க, இதுல கேள்வியிலேயே சொல்றாங்க உருவில் பின்வரும் உருவில் ஒரு நிலையான கூடிய பிக்சட் பயஸ் டிரான்சிஸ்டர் சுற்று காணப்படுகின்றது. சோ இந்த சுற்று தந்தோடு இப்ப என்ன கேட்காங்கன்னு சொன்ன பாருங்க, மேற்குறித்த சுற்றுக்கேற்ப பின்வருவனற்றை கணிக்குக. சோ முதலாவது காண சொல்றாங்க ஐசி ஆகுன்னு சொல்லி கேட்டீங்க, அதே போல பிசிஇ ஆகுன்னு சொல்லி கேட்டீங்க. சோ இந்த கேள்வியை நான் முதலாவது இதுல நோட் பண்ணி கொடுக்குறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பீட்டா தந்திருக்காங்க 110, பீட்டா 110. அதே போல நம்மளுக்கு ஆர்பி தந்திருக்காங்க 1 மெகா ஓம், ஆர்பி சமன் 1 மெகா ஓம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வழங்கல் வோல்ட்ல இங்க சப்ளை வோல்டேஜ் கொடுத்தாங்க 9 வோல்டேஜ். அதே போல ஆர்சி தடையை பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்சி வந்துட்டு நம்மளுக்கு போட்டீங்க 2.2 கிலோ ஓம். ஓகே, இப்ப பாருங்க பிள்ளைகள் இப்போ இதுல முதலாவது கேட்டிருக்காங்க யாரு கேட்டிருக்காங்க ஐசி கேட்டிருக்காங்க. இதுல கேட்டுக்கிற கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா ஐசி ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல பிசிஇ ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐசி ஆகுது, அதே போல பிசிஇ ஆகுது. சோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம டிரெக்டாக ஐசி காண்றது கேல இடத்துல நம்ம டிரெக்டா என்ன செய்யலாம், ஐசி காணலாம். ஆகவே நம்ம முதலாவது செய்கிற வேலைன்னு சொன்னா இவருக்குரிய ஐபிய கண்டத்துக்கு பிறகுதான் நம்ம ஐசியை காணணும். சரியா? இப்ப டிரான்சிஸ்டர் எந்த டிரான்சிஸ்டர் நீங்க இப்போ எடுக்கிறீங்க, இந்த டிரான்சிஸ்டர் எடுக்கிறீங்கன்னு சொன்னா முதலாவது நம்ம செய்யற வேலை என்ன, ஒரு சமன்பாடு எடுக்கிறேன்னு சொன்னா அதுக்குரிய வேலை என்னன்னு சொன்னா இந்த இன்புட் சைட்டுக்கு கேச்ஆஃப்ட வோல்டேஜ் லோ யூஸ் பண்ணும். இந்த இன்புட் சைட்டுக்கு கேச்ஆஃப்ட வோல்டேஜ் லோ யூஸ் பண்ணும். அப்படி யூஸ் பண்ற டைம்ல நம்மளுக்கு எப்படி வருவான்னு சொன்னா விசிசி சமன் இதனூடாக போற கரண்ட் தான் யாருன்னு சொன்னாங்க ஐபி. சோ விசிசி சமன் ஐபிஆர்பி பிளஸ் விபிஇ. சரியா? ஐபிஆர்பி பிளஸ் விபின்னு சொல்லுவாரு. சோ இந்த டிரான்சிஸ்டர் ஒரு சிலிக்கன் டிரான்சிஸ்டராக இருக்கிறபடியாக சரி இதை நம்ம ஒரு சிலிக்கன் டிரான்சிஸ்டர் தான் எடுப்போம். சோ அதனால நம்ம விபிஇ நம்ம என்ன செய்யணும், கசம் ஏழுன்னு சொல்லி போடலாம். ஆகவே எங்களுக்கு பாருங்க விசிசி சொல்றது இந்த அழுத்தம். சோ இவரை கொடுக்க நாம எவ்வளவு 9 வோல்டேஜ் 9 வோல்டேஜ் சமன் ஐவிட பெருமானம் தெரியா. சோ அவரை தான் காண போறோம். ஐவி தர ஆர்விட பெருமானம் தந்திருக்காங்க பாருங்க 1 மெகாவும் சொன்னா 1 தர 16